வணக்கம். இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 1996ஆம் ஆண்டு குடியரசு தினம் வெள்ளிக்கிழமை அன்று வந்தால் அவ்வாண்டில் சுதந்திர தினம் எந்த கிழமையில் வரும் அப்படிங்கிறது கேட்கப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு இதில் 2 விவரங்கள் நமக்கு ஏற்கனவே தெரியும். குடியரசு தினம் அப்போ ஜனவரி 26 இந்த கணக்கு தொடங்குது. சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15 இந்த கணக்கு முடிவடைந்து அன்றைக்கு என்ன நாள் என்ன கிழமை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்கங்கிறத முடிவுக்கு வந்துடணும். அப்போ ஜனவரி 26 அதில் உள்ள நாட்களை கணக்கிடுறதுக்கு ஜனவரி மாதத்தினுடைய 31 26 கழித்து 5 எடுத்துக்கிறோம். இடைப்பட்ட நாட்களை எழுதும்போது பிப்ரவரிக்கு 29 எழுதியிருக்கிறோம். அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா 1996 அப்படிங்கிறது லீப் ஆண்டு, அதாவது 4ஆல் வகுத்து பார்க்கும்போது 0 வரக்கூடிய எண்ணமைப்பு உள்ள ஆண்டு. அதனால் 1996 வரக்கூடிய பிப்ரவரி 29 முடிவு பண்ணிடும். அப்புறம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எழுதிட்டு ஆகஸ்ட் 15 அப்போ அதை எழுதிட்டு எல்லாத்தையும் கூட்டுறோம். 202 நாட்கள் வந்திருக்கு. சரிங்களா? அந்த 202 நாட்களோட வெள்ளிக்கிழமைன்னு சொல்லியிருக்கிற இந்த குறிப்புக்கு அதற்குரிய அந்த மட்டு எண் 5 அப்படிங்கிறத எடுத்து அதையும் கூடுதல் செஞ்சுக்கலாம். அந்த 202ஓட 5 கூட்டும்போது அது 207 ஆயிரும். இப்போ இந்த 207 மட்டுக்கணித முறைப்படி வாரத்தினுடைய நாட்கள் 7ங்கிற அந்த எண்ணிக்கையை பயன்படுத்தி வகுக்கணும். அப்போ அந்த 207 7ஆல் வகுக்கும்போது மீதி தான் நமக்கு முக்கியம். இந்த வகுத்து வரையில் பிழை இல்லாமல் செய்து மீதியை பார்க்கணும். மீதி 4ன்னு வந்திருக்கு. அப்போ 4ன்னு வந்தால் அந்த அமைப்புப்படி வியாழக்கிழமை, 0 வந்தால் ஞாயிற்றுக்கிழமை, அது தொடங்கி 4 என்கின்ற எண் வியாழனை குறிக்கும். எனவே இதனுடைய விடை வியாழக்கிழமை அப்படிங்கிறத முடிவு செய்திடணும். வாழ்த்துகள்.